ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் சுவையான பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்காக ஒரு முழு பாவக்காயை வட்ட வடிவத்தில் நறுக்கிட்டு அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இட்லி பானையில் வச்சு இதை 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். அது வந்து இன்னும் சுவையை அதிகரிக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதில் 2 கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் இதை வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இதில் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்துடலாம். பாவக்காய் வந்து ஸ்டீம் பண்ணுறதுனால இந்த பொரியலில் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். அதே சமயம் நல்லா குக் ஆகிருக்கும். நியூட்ரிஷனல் வேல்யூவும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாவக்காயை சேர்த்த பின்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு கூடவே சாம்பார் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு. சாம்பார் மிளகாய் தூள் இல்லாதவங்க மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்தப்புறம் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை வதக்கிடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா காய் வந்து ஆல்ரெடி ஸ்டீம் குக் ஆகிருக்கு. வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை வதக்குனா பொரியல் தயாராகிடும். கடைசியாக இந்த சுவையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளைப்பாகு நான் சேர்க்குறேன். வெள்ளைப்பாகு இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லாட்டி சர்க்கரையோ கூட உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். திக்காக காய்ச்சினது இது சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கணுன்னா சுவையான பாவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.